வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலம் சீசனில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சொல்லப்போனால் ஆப்பிள் பழங்களோட கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே அதிகம் தான். அதோடு விட்டமின் சி, நார் சத்து எல்லாமே கொய்யாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. எனவே கொய்யாப்பழத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தவறாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அதுக்காக நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது அந்த அர்த்தம் கிடையாது. ஆப்பிள் பழங்களை காட்டிலும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொய்யாப்பழத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிடுறோம். கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கூடுதலாக கொய்யாப்பழத்தில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் சமநிலையில் நமக்கு பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த பொட்டாசியம் சத்து கிடைக்குதுங்க இல்லையா, இதனால் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும். அப்போ இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளம் இருந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனையும் வரும். பிபி ப்ராப்ளம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா அது ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைய வைக்க செய்யும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கெட்ட கொழுப்புகள்லாம் தேவை கிடையாது, நல்ல கொழுப்புகள் மட்டும் இருந்தாலே போதுமானது தான். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் நமக்கு விரட்டி விடுவதால் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெறுவதற்கு தினமும் ஒரு கொய்யாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னா கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்து கொய்யாப்பழத்தை நம்ம மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்து எனவே செரிமானம் சீராக நடைபெற வைக்கிறதுக்கு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய செரிமான மண்டலம் வலுவாக இருக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. அதுக்கு காரணம் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அதிகமாக கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்குங்க. ஸோ உடலில் விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் நமக்கு கண் பார்வை மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். கண்களில் அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும், விழிப்படலத்தை சேதப்படுத்தும், மாலைக்கண் நோய் பிரச்சனை, இது மாதிரி நிறைய மாகுலர் டீஜெனரேஷன், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னா தினமும் ஒரு கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலங்களில் சீசனில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த கொய்யாப்பழத்தை நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும், கண் பார்வை கூர்மையாக இருக்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் கெரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாது தான். ஸோ உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வரும் அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதனால் முகப்பொரு வருவது உங்களுக்கு குறைவதோடு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க இல்லையா, ஸோ இது விட்டமின் சி எல்லாம் கொண்டு இருக்குங்க இல்லையா, இது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நமக்கு அகற்றிடும். இதனால் நமக்கு முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நம்ம பெறுவதற்கு கொய்யாப்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா கொய்யாப்பழம் உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை பராமரிக்கும். சர்க்கரை நோய்க்கு நல்லதா கொய்யாப்பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஏன்னா கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்குவதாக சில ரிசர்ச்சில் குறிப்பிட்றாங்க. மேலும் கொய்யாப்பழத்தில் நார் சத்து அதிகமாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாகவும் இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை கொய்யாப்பழம் தடுக்கும். அதிலும் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி அந்த நீரை நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைவதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
நீங்கள் தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.